ஹாய் காய்ஸ். போன வீடியோவில் நான் ஸ்கூல் லைஃப்பில் என்ன பண்ணேன்ட்டு ஒரு சின்ன மெமரி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த வீடியோவில் ஒரு குட்டி ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். லவ்னால் என்ன அப்படின்னு நம்ம கூகுளில் நம்ம போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். A strong feelings that you have when you like something very much. A mother loves for her children அப்படின்னு வரும். ஆனால் நம்ம ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் என்ன நினச்சிட்டாங்கன்னா, அது ஒருத்தங்களை பார்த்தோன்னே ஒரு ஈர்ப்பு சக்தியோடு அது காதலாக மாறிடுது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க. அதனால் நிறைய தப்புகள், பொய்கள் இதெல்லாம் வீட்டில் சொல்கிறாங்க. அதனால் என்ன நடக்குதுன்னா, அவங்களோட லைஃப்பும் பாதிப்படையுது. சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸும் அதை பார்த்து மோட்டிவேட் ஆகி, இப்படி பண்ணால் நம்ம இப்படி ஜாலியாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அவங்களும் அந்த தப்பு பண்ணுறாங்க. போன வாரம் கூட நான் வெளியே போயிட்டுருந்தேன். அப்போ ஒரு ஸ்கூல் பொண்ணை பார்த்தேன். நல்லா டிப்டப்பாக அழகாக க்யூட்டாக இருந்தா. ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு ஃபோன் பேசிகிட்டே வந்துட்டுருந்தாங்க. நான் எதர்ச்சியாக அதை கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. கேட்கும்போது மேபி யாருன்னு தெரில, பட் ரொம்ப அஃபிஷனபுளாக ஒரு லவ்வபுளாக பேசிகிட்டு இருந்தாங்க. பேசும்போது அந்த அளவுக்கு வல்கராலாம் தெரியல, பட் பேசிகிட்டு இருந்தாங்க. சடனாக இரு அப்படின்னு சொல்லிட்டு ஓனர் கால் பேசினாங்க. பேசும்போது சொல்லுங்கம்மா, ஓகேம்மா நான் வந்துடுறேம்மா அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு வச்சுட்டு திருப்பியும் அந்த கான்வர்சேஷனுக்கு போயிருந்தாங்க. மேபி அவங்க பாய் ஃப்ரெண்ட் போல். என்ன இருக்கும் அந்த வயசு பொண்ணு, கிட்டத்தட்ட ஒரு 9th படிக்கிற பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு தான் இருந்தா அந்த பொண்ணு. வெளியே போய் கேஷுவலாக ஹக் பண்ணிவிட்டு ஹேண்ட் ஷேக் பண்ணிவிட்டு கை கொத்துட்டு போகிறான். அந்த பையன் ரொம்ப மெச்சூர்டாக இருந்தான். ஸோ என் மனசில் தாட் வந்துச்சு, இதெல்லாம் தேவையா இந்த வயசில் அப்படின்ட்டு. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், நம்ம ஸ்கூல் டைமில் நம்மளுக்கு ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறோன்னு, ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம போனோமே, அப்போது அதுவும் தப்பு தானே, அப்போ நம்ம அதை பண்ணியிருக்கக்கூடாதோ அப்படின்னு ஒரு தாட், ஒரு கில்ட்டி ஃபீல். நம்ம பேரண்ட்ஸ்க்கு நம்ம நம்பிக்கை வச்சு நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாங்களே, நம்ம இது போல் பண்ணுமே, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறோம், ஒரு கில்ட்டி மாதிரி ஒரு ஃபீல். சாரி மாம் அண்ட் டேட் அப்படின்னு சொல்லணும்னு தோணுச்சு. பட் சொன்னால் அடிப்பாங்க. ஸோ அது என்னால் சொல்ல முடியாது. இது போல் எனக்கு தோணுச்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி. நீங்களும் அது போல் ஏதாச்சும் பண்ணியிருக்கீங்களா கைஸ்? எனக்கு இது ஷேர் பண்ணுங்கள்.